Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தீப்பெட்டி தயாரிப்பின் மூலப்பொருட்களான பாஸ்பரஸ், குளோரைடு, மெழுகு, அட்டை, பேப்பர் ஆகியவற்றின் விலை உயர்வால் வரும் 25ஆம் தேதி வரையில் தீப்பெட்டி ஆலைகளுக்கு தற்காலிக விடுமுறை அளிக்க உற்பத்தியாளர்கள் முடிவு செய்துள்ளனர். இதுகுறித்து தூத்துக்குடியில் பேட்டியளித்த தேசிய சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்க தலைவர் பரமசிவம், வரும் 12ஆம் தேதி முதல் தீப்பெட்டி ஆலைகள் தற்காலிகமாக மூடப்படுவதால் சுமார் 5 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றார். இந்தியாவில் 1923ஆம் ஆண்டிலிருந்து தீப்பெட்டி தயாரிக்கின்ற தொழில் படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி 5 லட்சம் தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக வளர்ந்துருக்கு. உள்நாட்டு வணிகம் மட்டும் ஆண்டு ஒன்றுக்கு 800 கோடி ரூபாய்க்கு உள்நாட்டு வணிகம் பண்ணுறோம். வெளிநாட்டு வணிகம் 600 கோடி ரூபாய்க்கு பண்ணுறோம். 1400 கோடி ரூபாய்க்கு தீப்பெட்டி சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு. 5 லட்சம் தொழிலாளருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்குறோம். ஏற்கனவே சிகரெட் லைட்டர் வந்ததுனால தொழில் முடங்கி போச்சு. அதையும் மத்திய மாநில அரசுக்கு நாங்கள் எடுத்து சென்றோம். அதுக்கு ஒன்றும் நிறைவு பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா போர் நடக்கிற காரணம் காட்டி மூலப்பொருட்கள் இயற்கையாகவும் தட்டுப்பாடு இருக்குது, செயற்கையாகவும் இருக்குது. 80 ரூபாய்க்கு விற்ற ஒரு மூலப்பொருள் இன்றைக்கி 140 ரூபாங்கிறாங்க. ஆனால் ரேட்டு கூடுறதுக்கு இப்போ புதுசாக போருக்கு அப்புறம் கப்பல் ரேட்டு இங்கே இறங்கி மூலப்பொருட்கள் ரேட்டு கூட்டியிருக்கானா? இல்லை. இதெல்லாம் போருக்கு முந்தையே வந்த பொருட்கள் தான். போருக்கு அப்புறம் வந்த பொருட்கள் எதுவுமே எங்கள் கைக்கு இன்னும் வரல. ஆனால் எல்லா மூலப்பொருள் ஒன்றும் சொன்ன மாதிரி எல்லா மூலப்பொருட்களுமே 80% கூட்டியிருக்கிறாங்க. ஆனால் தீப்பெட்டி பண்டல்கள் நாங்கள் விலை கூட்ட முடியல. வட இந்தியாவில் நீ வாங்கின ஆர்டருக்கு முதல்ல சப்ளை பண்ண, அப்புறமேட்டு ரேட்டை கூட்டி தரேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அது மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கும் எங்களால் ரேட்டு கூட்ட முடியல. காரணம், கப்பலே போக முடியல. இருக்கிற பண்டலே வாங்க மாட்டேங்கிறான். இன்னும் வேறு நாங்கள் ஒரு காட்டனுக்கு 50 ரூபா கூடுது. 50 ரூபா கூட தரதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் 5 லட்சம் தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை அரசு அதிகாரிகளும் அரசும் பெருசாக கண்டுக்கிறது இல்லைங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. இந்த சூழ்நிலையில் தொழிலை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு வருகின்ற 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரைக்கும் மூலப்பொருள் விற்பனையாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மத்திய அரசுக்கும் கவன ஈர்ப்பு பண்ணுற மாதிரி நாங்கள் கதவடைப்பு போராட்டம் பண்ணுறோம். வருகின்ற 12/4/2026 முதல் 25/4/2026 வரை கவன ஈர்ப்புக்காக நாங்கள் முதற்கட்டமாக இந்த கதவடைப்பு போராட்டம் பண்ணுகிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.